Yes. Om Vasudeva Sutan Devam Sachanuramardhanam Devaki Paramanandam Krishnam Vande Jagadgurum Om Vande Jagadgurum Karoti vacharam pangum lankayate yatkripa tamaham vande paramanandamaadavam. Oh. Yes. அப்போ நான் இன்னைக்கு இந்த ஸ்லோகம் வந்து 2வது அத்தியாயத்துடைய 47 48 நினைக்கிறேன். 47 இல்ல 47 47வது ஸ்லோகம். ஆமா. Yes. 47 कर्मण्ये वाधिकारस्ते मा फलेषु कदाचन मा कर्म फल हेतुर्भूर्मा ते संगोस्तु अकर्मणि. கர்மணி கர்மணி அப்படின்னா கர்மத்துடைய பன்மை ப்ளூரல் பகுவச்சனம். கர்மம் கர்மாணி பகுவச்சனம். ஆனா இங்க அப்படி சொல்லல. கர்மணி கர்மத்தில் கர்மணி கர்மத்தில் ஏவ ஏவ கர்மத்தில் மட்டும்தான். ஒன்லி கர்ம கர்மத்தில் மட்டும்தான். ஏவ அகமேவ நான் தான். அகமேவ சத்தியமேவ ஜெயத்தே சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஏவ அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் தானே சொல்லுவோம். டு, இன், ஃபார், ஆஃப் இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல அன்வயம் சொல்லுவாங்க. தமிழ்ல தெரியாது. அன்வயமா? அன்வயம். சரி. அந்த மாதிரி இது வந்து ஒரு ஏவ நான் தான் சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு. சரி. கர்மணி ஏவ அதிகாரஹ அதிகாரஹ தே உனக்கு. தே அதிகாரம் எங்க? கர்மணித்தில் மாத்திரம்தான். கர்மத்தில் மட்டும்தான் அதிகாரம் உனக்கு. தே கர்மண்யேவமாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன கதாச்சன நெவர் 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 எப்பொழுதும் இல்லை, எந்த நிலையிலும் இல்லை. மா கிடையாது. ஃபலேஷு பலத்தில் பலத்தில் அங்கே அதிகாரம் சொல்லியாச்சு. அதிகாரம் இல்லை 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 எப்பொழுதும் இல்லை. நெவர் 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 நெவர். பலத்தில் எப்பொழுதும் அதிகாரம் இல்லை. முழு வாக்கியத்தை சொல்லுங்க. கர்மணி ஏவ அதிகாரஸ்தே கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன கதாச்சன. கதா கதானா எப்பொழுதாவது. ஆனா கதாச்சன எப்பொழுதும் இல்லை. என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. மா மானா இல்லை, கிடையாது கிடையாது. மா ஃபலேஷு பலன் மீது
அதிகாரம் இல்லை. சரியா? முதல் வரியாச்சு. இப்போ 2 பார்ட் இதுல சொல்லியிருக்கோம். ஒரு பார்ட்டு கர்மண்யேவ அதிகாரஸ்தே, உனக்கு கர்மத்தில் தான் அதிகாரம் இருக்கு, செயலில் தான் அதிகாரம் இருக்கு. 2வது பார்ட்டு மா பலேஷு கதாச்சன், எப்பொழுதுமே பலன் மீது அதிகாரம் இல்லை, கிடையாது. 3வது பார்ட் என்ன? மா கர்ம பல ஹேத்துர்பு, மா கர்ம பல ஹேத்துஹு, பூ ஆகிடு, மா ஆக வேண்டாம், ஆக வேண்டாம், பூ பவதி பவ வேண்டாம், ஆக வேண்டாம். என்ன ஆக வேண்டாம்? கர்ம பல ஹேத்து. ஹேத்துனா தெரியுமா? ஹேத்துனா என்ன? தெரியல. ரீசன். நம்ம ஜன்மத்தின் ஹேத்து பரநலன். பரநலன் நாடுதல் ஜன்மத்தின் ஹேத்து. அவர்களுக்கு நம்முடைய ஜன்மத்திற்கான காரணம், நான் உழைப்பதற்கு ஹேத்து என்ன? என்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக வைக்கணும், அதற்காக நான் உழைக்கிறேன். ஹேத்து. மா பலேஷு கதாச்சன, மா கர்ம பல ஹேத்து பூ. அதனால நீ கர்ம பலத்தை நோக்கமாக, காரணமாக வைத்திடாதே. கர்ம பலத்தின் அதுதான் காரணம் என்று ஆகிவிடாதே. பலன், கர்ம பலன், செயலுடைய பலன், அதுதான் அதனுடைய கருவி ஆகிடாதே. கர்ம பலன் எதிர்பார்க்கும் ஒருவன் ஆகிவிடாதே. 4வது போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. கர்ம பலன் மேல அதிகாரம் இல்லைன்னு உடனே பொதுவா நம்ம என்ன செய்வோம்? என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னா என்ன கேள்வி வரும்? கர்ம பலன் மேல அதிகாரம் இல்லைன்னா எதுக்காக புரியணும்? எதுக்காக கர்மம் புரியணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எனக்கு கிடைக்கிற நம்பிக்கை இல்லை, கிடைக்க வைக்க ஊழல் லஞ்சம் பண்ண முடியாது, கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை, அப்போ எதுக்கு பரீட்சை எழுதணும்? உடனே இந்த இது வரும். அதனால 4வது வரி ரொம்ப முக்கியமான என்ன வரி? அவர் சொல்றாரு, மாதே சங்கோஸ்து அகர்மணி. அகர்மணின்னா என்ன? கர்மணி செய்யாமல் அகர்மணி. எஸ், செயலின்மை அகர்மணி. நிஷ்கர்மம் நைஷ்கர்மம், செய்யாமல் இருப்பதில் சங்கம், அட்டாச், சங்கம் கூட்டு, செய்யாமல் இருப்பதோடு கூட்டு வைத்துக் கொள்ளாதே, கூட்டணி வைத்துக் கொள்ளாதே, அட்டாச் ஆகிவிடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்துத்தான் ஆகணும். நீ செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சுத்தான் ஆகணும். ஆனா உனக்கு ரிசல்ட் மேல, அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய பலன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது. அதனால் நீ
கர்ம பலத்தை நாடுபவனாக ஆகிவிடாதே, கர்ம பலத்தின் கருவி ஆகிவிடாதே. ஆனால் அதே சமயத்தில் கர்மத்தை செய்யாமல் இருந்து விடாதே, அதன் மேல் பற்று கொள்ளாதே அப்படிங்கிறான். இப்போ ஒரு 2 பேர் சந்திக்கிறார். ஒருத்தன் டபுள் PhD முடிச்ச ஒரு ஆள், டாக்டரேட். பாட்டனில ஒரு PhD, பயாலஜில ஒரு PhD, அனிமல் சயின்ஸ், பிளான்ட் சயின்ஸ் 2ல PhD பண்ணிருக்கான். அவன் என்ன சொல்றான், எல்லாம் கடைசியில அவன் சொல்றான், 2ஐயும் படிச்சுட்டு எல்லாம் ஒண்ணுதான், அல்டிமேட்லி எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறான். அதனால பாட்டனி, பயாலஜி இப்படி இவ்வளவு பிரிவு பிரிச்சு உலகத்துல இருக்கு, கரெக்ட். ஆனா ஃபைனலி எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் வாழ்க்கை நடத்த, வாழ்க்கை புரிந்து கொள்ள இந்த பாட்டனி, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நமக்கு உதவாது அப்படின்னு அவன் சொல்றது யாரு? டபுள் டாக்டரேட் பண்ணின ஒரு ஆள், ரோட்ல சுத்துற ஒரு ஆளு. அவன் ஸ்கூல் படிப்பு படிக்கல, ஊரை சுத்திட்டு பரீட்சையெல்லாம் எழுதாம சினிமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது சினிமாவுக்கு போயிட்டு அப்படி வாழ்ந்துட்டு, அதனால்தான் சார் நான் படிக்கவே இல்லை, படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இப்போ 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுதான். ஆனால் ஒருத்தனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேசிஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போயிட்டு அவன் அடைந்த கன்க்ளூஷன், வாழ்க்கையில் சாரம். 2வது ஆளுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேசிஸ் சோம்பல், சுகபோகம். அதனால்தான் படிக்கவே இல்லை, படிச்சென்ன, எல்லாம் வேஸ்ட் தான். யாரு சொல்லணும்? அனுபவம் பெற்றவன் சொல்லணும் வேஸ்ட் தான் அப்படின்னு. அனுபவம் பெறாதவன் படிப்புனா என்னன்னு தெரியாது, எத்தனை ஆழமான சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு தெரியாது, அவன் சொன்னான்னு வச்சுக்க, அதுக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் என்னுடைய குடிசையில உட்காந்துருக்கேன், மண்ணு தரையில உட்காந்துருக்கேன், என்ன பிரைம் மினிஸ்டர் பதவியில என்ன இருக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. உனக்கு எவன்டா பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுக்க காத்திருக்காங்க? பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு பதவியில என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது அப்படின்னு விட்டேத்தியா இருந்தால் அப்ப அவன் உயர்ந்தவன். பிரைம் மினிஸ்டர் பதவியில உட்கார்ந்த பிறகு அங்க சொன்னான்னு வச்சுக்க, பதவியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நான் நிதின் கட்கரி என்னுடைய நல்ல நண்பன், அவன் இத்தனை வருஷமா தேர்தல் எல்லாம் நிக்கல, மற்றவரெல்லாம் ஜெயிக்க வச்சான். வாஜ்பாய் காலத்திலேருந்து, ஆரம்ப காலத்திலேருந்து ஜனதா பார்ட்டியோட வேலையெல்லாம் செய்யும். யூனிவர்சிட்டி எலெக்ஷன்ல எல்லாம் நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம். அந்த நிதின் கட்கரிய ஒரு 2 வருஷம் முன்னால நான் பார்த்தபோது, நான் இப்படி அங்க நாக்பூர் போனா பார்த்துட்டு பார்க்க போயிருந்தேன். நான் சொன்னேன், என்னது தேர்தல்ல எப்படி இருக்கும்? நாக்பூர்ல பொதுவா ஒரு தடவை ஜெயிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் மக்களுடைய அதிருப்தி வளர்ந்துரும், எதிர்பார்ப்பு இருக்கும், தோற்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கேன். அவன் ஒரு விஷயம் சொன்னான், நாம் என்ன எம்பியோடையே பதவியோடையே பிறந்திருக்குமா, மந்திரி பதவியோடையே பிறந்திருக்குமா? தோத்தா தோத்துது, நாம் பாட்டுக்கு பாட்டை பாடிட்டு சமோசா சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கு, நல்ல குண்டா இருக்கு. நிதின் ரோட் ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோட் ரோலர் நல்ல குண்டா, சாப்பாட்டு பிரியன், நல்லா சாப்பிடுவோம், டேஸ்டாவும் இருக்கும். அவங்க வீட்டுல அந்த அம்மா மனைவியும் அவருடைய அம்மாவும் செஞ்சு போடுற சாப்பாடு. சங்கீதம் அவர் ரொம்ப நல்லா பாடும், அவர் மனைவியும் ரொம்ப நல்லா பாடும்.
வீடு சங்கீத குடும்பம். போய நான் என்ன பதவியோடையே பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதை சொல்றதுக்கு தகுதி யாருக்கு இருக்கு? அந்த பதவியில ஏறி உட்கார்ந்தவனுக்கு. ஊர்ல ரோட்ல பிச்சாண்டியா சுத்துறாள அவன் சொல்லக்கூடாது. போயா பதவி என்ன பதவி அப்படின்னு அவன் சொல்லக்கூடாது. அவனுக்கு உரிமையே கிடையாது. அதனால கர்மண்ணே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பல ஹேத்துர்பூ மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. அக்கர்மத்தோடு பற்று கொள்ளாதே, அக்கர்மத்தோடு அட்டாச் ஆகிவிடாதே, அக்கர்மத்தை விரும்ப தொடங்கி விடாதே. ஏன்னா அதிகாரம் தான் இல்லையே பலன் மீது அப்படின்னு சொல்றார். வார்னிங். அது டைட்டா வேலை செய்யணும். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க இன்னைக்கு கூட்டத்துல எனக்கு தெரியாது, என்றதுக்கு நேரம் இல்லை. இந்த எண்டு ஐ லீவ் அப்படின்னு நான் க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு இதை திரும்ப இப்ப திறந்து பார்த்து நீங்க எத்தனை பேர் இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. அந்த லிஸ்ட் எல்லாம் வராது. அதனால நான் 2 பேர் தான் இருக்கணும். குரலை குறைச்சிக்க முடியுமா? கொஞ்சம் நேரத்தை குறைச்சிக்கலாமா? போர் அடிக்கிறது. ஒரு பேச்சாளர் மேடையில நின்று இருக்காரு. எழுத்தாப்புல ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்துருக்க. அந்த பேச்சாளர் அங்க பாக்குறார், ரோட பாக்குறார், அங்க பாக்குறார், இந்த பக்கம் ரோட, எழுத்த ரோட பாக்குறார், கடிகாரத்தை பாக்குறார். இந்த ஆளு கீழே கூட்டத்துல உட்கார்ந்து கூட்டாண்ட ஒரே ஆளு அவரை பார்த்துட்டே இருக்கிறான். இவன் அல்லாடுறது, மேடையில நின்றுட்டு அல்லாடுறத பார்த்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கு பொறுமை இல்லை. அவன் பேச்சாளர்கிட்ட சொல்றான். அவன் பெரிய தலைவன். அவன்கிட்ட சொல்றான், அண்ணா நான் 10 பசு வச்சிருக்கேன். 10 பசுவும் மேயறதுக்கு போகும். நாள் முழுக்க மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் 10 பசுவும் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட 10 அந்த சட்டி, அந்த பசுவுடைய கரைச்சு வைப்பாங்களே, அது சாப்பிட்றதுக்கு தீனி எல்லாம் தண்ணி எல்லாம் போட்டு கரைச்சு வைப்போம். தொட்டி, சின்ன சின்ன தொட்டி சிமெண்டில், அந்த மாதிரி 10 தொட்டியில அதோடைய தீவனியை போட்டு, தீவனத்தை போட்டு, தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிருக்கேன் ரெடியா 10 பசு. இப்போ 8 ஒரு பசு 2 பசு தான் வருது. 8 பசு 9 பசு வரலன்னு வச்சுக்கோ. நான் அந்த பசு வந்த பசுவுக்கு கொடுப்பேனா மாட்டேனா அப்படின்னு கேட்கிறேன். இந்த தலைவன் இன்டெலிஜென்ட், புரிஞ்செடுத்து அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான். வந்தா ஒரு ஆளா இருந்தா என்ன, பேசு. பேசினான் பேசினான் பேசிக்கொண்டே இருந்து, பேசினான் பேசினான் பேசிக்கொண்டே இருந்து 3.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அந்த எழுத்தாப்புல உட்கார்ந்துருந்த ஆளு அவரை பார்த்து, அப்பா நீ சொன்னதுனால்தான் நான் பேச ஆரம்பிச்சேன், இப்போ திருப்தி தானே அப்படின்னு கேட்டான். அந்த விவசாயி சொன்னா, கரெக்டு தான், 10 பசு வரும்னு எதிர்பார்த்து கரைச்சு வைப்பேன். ஒரே ஒரு பசு வந்தா அந்த ஒரு பசுக்கு நான் கொடுக்கணும், அதுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது, ஒத்துக்கிறேன். ஆனா 10 பசுக்கு கரைச்சதையும் இந்த ஒரே பசு வாயில திரிக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த பேச்சாளர்கள், எழுத்தாப்புல இருக்கிற கூட்டம் அவனுக்கு உற்சாகம் தரும் அல்லது உற்சாகத்தை குலைக்கும். பிரமோத் மகாஜன் அப்படி ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவனுக்கு ஒரு பிஏ. அந்த பிஏவோட வேலை என்ன, கூட்டத்தை போய் பார்த்துட்டு வரணும்.
50,000 பேர் கூட்டம் இருக்கா அப்படின்னு. கூட்டம் 50,000 இருந்தா தான் அவன் ரூமை விட்டு வெளியில வருவான். கூட்டம் இல்லைன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிடு. அப்படி மாதே சங்கோஸ்து அகர்மணி, செய்யாமல் இருப்பதில் பற்று கொள்ளாதே. ரொம்ப முக்கியமான வாக்கியம். மாணவன் பரீட்சைகளுக்கு முயற்சி செய்யும் போது, வியாபாரி தொழிலுக்கு முயற்சி செய்யும் போது, வேலை தேடுபவன் வேலைக்கு முயற்சி செய்யும் போது, வேலைக்கான பயிற்சிகளை புது பயிற்சிகளை எடுக்கும் போது, சமையல் செய்பவன் சாப்பிடுபவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்து சமைக்கும் போது, சங்கீத கலைஞன் மேடையில் போய் உட்காரும் போது, சபையில என்னுடைய அத்தை பையன் இருக்கான், நல்ல சங்கீதம், ரொம்ப நல்லா பாடுவான். நான் அவனுடைய கச்சேரிக்கு போயிருக்கேன் ஆரம்ப காலத்துல. இப்பெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பிரபலமாயிட்டான். அப்போ அவருடைய சங்கீத கச்சேரி கிருஷ்ணகான சபால நடந்தது. நான் போயிருந்தேன். அந்த இது கிட்ட கண்ணதாசன் சிலை கிட்ட டி நகர்ல அங்க ஒண்ணு நடந்தது. வானதி பதி என்னது அது ஒண்ணு, வாணி மஹால். நாங்கெல்லாம் ஒரு 18-20 பேர் தான் உட்கார்ந்து எழுத்தாப்புல. ஆனா அவன் கண்ணை மூடிட்டு பாடினான், ஆனந்தமா பாடி. 18 பேர் தான் இருக்கும், 15 பேர் தான். அதுல தன்னுடைய அம்மா, பாட்டி, நானு, அப்படி உறவுக்காரங்கள் எல்லாம் கழிச்சுட்டா ஒரு 8-10 பேர் தான் சங்கர் ரமணியை கேட்க வந்திருக்கு. ஆனா அது உற்சாகத்தை குறைக்க ஆனந்தமா பாடி அதே 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் கச்சேரி பண்ணி. முயற்சியில் தீலா தளர்ந்து போகக்கூடாது. பலன் என்ன? பலன், இந்த செயலுடைய பலன் என்ன? போஸ்டர் போடுறோம், நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் பண்றோம், டுடேஸ் என்கேஜ்மெண்ட் காலம்ல எழுதுறோம், ஹாலுக்கு வாசல்ல பெரிய ஃபிளெக்ஸ் பேனர் வைக்கிறோம், நல்ல மைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், வயலினிஸ்ட் மிருதங்கம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா செயல்களுக்கும் நோக்கம் என்ன? கூட்டம் வரணும், கேட்கணும். இன்னும் பெரிய சபையில எல்லாம் வாசல்ல கேன்டீன்ல பஜ்ஜி பக்கோடா எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இவ்வளவெல்லாம் ரெடி பண்ணிட்டு இதோட நோக்கம் என்ன? வரணும் ஆடியன்ஸ், கேட்கிறவர்கள். ஆனா அது நம்ம கையில இருக்கா? என் கையில பாடுவது மட்டும்தான் இருக்கு. இந்த மைக்கு சரியா வேலை செய்யுமா கடைசி வரைக்கும்? அது என் கையில இல்லை. மின்சாரம் இருக்குமா? அது என் கையில இல்லை. இந்த ஹாலுக்கு கூட்டம் வருமா? என் கையில இல்லை. அதெல்லாம் எதுவுமே என் கையில இல்லை. நான் தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து என்னுடைய இந்த தொண்டையை வைத்து பாடுவது, அது ஒண்ணுதான் என் கையில. மேடைக்கு போய் சேரணும், போய் சேர்ந்த பிறகு உட்காரணும், பாடணும். அதுல கூட தொண்டை சில சமயம் மக்கர் பண்ணும், கரெக்டா நிகழ்ச்சியின் போது. அது கூட நம்ம கையில இல்லை. இதெல்லாம் பலன்கள். மதுரைக்கு நான் போகணும். அப்ப நான் என்ன செய்யணும்? டிக்கெட் எடுக்கணும். ட்ரெயின்ல போறேன்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிறது மட்டும்தான் என் கையில. பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, கையில டிக்கெட் இருக்கு. ஆனா நான் மதுரைக்கு நிச்சயமா போய் சேருவேன். இது என் கையில இருக்கா? நான் அந்த பஸ்ஸை விடலாம். அன்னைக்குன்னு பார்த்து டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு பஸ் கிளம்பி போயிடுத்து,
கத்துன்னு கத்தினான். யார் யார் என்று கோபாலு 36ஆம் நம்பர் சீட்டு யாரது? வெளியில வந்து கத்தி பார்த்தா எல்லாம் பார்த்தா மற்ற பயணிகள் உடனே முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. யாருப்பா அவருக்காக காத்திருக்கணும்? கிளம்புங்கப்பா, நீங்க வந்தா லேட்டா வந்தா அதுக்கு வண்டி காத்திருக்குமா, ட்ரெயின் காத்திருக்குமா, பஸ்ஸை மட்டும் இது காத்து வைக்கிற அப்படி இப்படின்னு பேசி கிளம்பியாச்சு. போச்சு என்னுடைய பஸ். டிக்கெட் வாங்கிட்டா நான் மதுரை போய் சேர்ந்துடுவேன், கேரண்டி இல்லை. சரி, பஸ்ல ஏறி உட்காந்துட்டு பஸ் பஞ்சர் ஆகாம, கீழே இருக்கிற ஆக்சில் உடையாம, ஆக்சிடென்ட் ஆகாம போய் சேர்றது. சேரும் 100% வாய்ப்பு இருக்கு, ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸு, லஞ்ச ஊழல் நமக்கெல்லாம் தெரியும். அந்த கவர்மெண்ட் பஸ் ஸ்பேர் பார்ட்ல எப்படி கோடி கோடியா லஞ்சம் புழங்குது. அந்த அவங்க வரைக்கும், மந்திரி வரைக்கும், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாம் போகுது. டீசலை கிளீன் பண்ணி திரும்ப அந்த என்ஜின் ஆயிலை கிளீன் பண்ணி திரும்ப யூஸ் பண்றதுக்கு அதுல பணம், ஸ்பேர் பார்ட்ல பணம், உடைஞ்சு போச்சுன்னு காட்டி பணம், டீசலை மிச்சப்படுத்தி பணம். இதுல எல்லாருக்கும் பங்கு. அங்க இருக்கிற ஒர்க் ஷாப் மேனேஜர்ல மந்திரி வரைக்கும் கோடிகள்ல. ஆனால் நம்ம பஸ் எல்லாம், பிரைவேட் பஸ் எல்லாம் ஒரு பஸ்ஸை ஓட்டிட்டு ஒரு ரூட்ல 1 வருஷம் 2 வருஷத்துல ஒரு புதிய பஸ் வாங்கிடுவான் அந்த முதலாளி. ஆனா கவர்மெண்ட் பஸ் இவ்வளவு பெரிய கார்பரேஷன் நஷ்டத்துல ஓடுறது. எல்லாம் திருடங்க உட்கார்ந்துருக்காங்க மேலே இருந்து கீழே வரைக்கும். அப்போ ஆக்சல் உடையாம இருக்கும், கியர் பாக்ஸ் உடையாம இருக்கும். கேரண்டி இருக்கான்னு கேட்டா கஷ்டம். நான் வந்து ஒரு பஸ் கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலி போற பஸ் அதுல வந்திருக்கேன். ஈரோடு வந்துருக்கேன். ஈரோடுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னால, திண்டலுக்கு முன்னால, திண்டல் மலை, பெருந்துறையிலேருந்து ஈரோடு போற வழி திண்டல் மலை வந்துட்டு இருக்கேன். சைட்ல நான் பஸ்ல டிரைவருக்கு பின்னால ரைட் சைட்ல உட்கார்ந்துருக்கேன். எழுத்தாப்புல இருந்து டிராபிக் வந்துட்டு இருக்கு. ரோடு, பெரிய ரோடு. அந்த ரோட்டுக்குள்ள அங்கிருந்து உள்ளே இருந்து கிராமத்துல இருந்து வர ரோடு வந்து சேர்ற ரோடு. என்ன தலைவிதி! 2 பேரு சைக்கிள்ல முன்னால பார்ல ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு டபுள்ஸ் இவன் ஓட்டுறான். பார்ல உட்கார்ந்துருக்கு. சின்ன ரோட்ல இருந்து பெரிய மெயின் ரோடுக்கு அப்படியே சல்லுன்னு உள்ள போறான். நம்ம பெருந்துறையில இருந்து ஈரோடு வர பஸ் அந்த ரூட்ல ரொம்ப வேகமா வரும். ரொம்ப வேகமா ஓட்டுவாங்க. வந்தா சைடுல, பஸ்ஸோடைய சைடுல இடிச்சா அப்படியே மடார்னு ரோட்ல விழுந்தா ஒரு பெரிய ஆட்டம் பாம்பு வெடிக்கிற மாதிரி அவன் மண்டை புலந்து சுத்தம் கேட்டது. பஸ் நின்னு போச்சு. அங்கிருந்து 10 கிலோமீட்டர் தான் ஈரோடு. எல்லாம் டிரைவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. அதுக்குள்ள வாக்குவாதம், அது இது பாலிடிக்ஸ் எல்லாம் வந்தது. பாவம், அவன் அங்கேயே கிடந்த மண்டை புலந்து. ஆக்சிடென்ட். எனக்கு 5:30 மணிக்கு ஈரோடுல ஒரு ப்ரோக்ராம், 6 மணிக்கு ப்ரோக்ராம். ஈரோடுக்கு போய் சேர 100 நிமிஷம். இப்பெல்லாம் அந்த 100 நிமிஷம் பஸ் அப்படின்னா எத்தனை? 1 நிமிஷம், 1 மணி நேரம் 40 நிமிஷம், 1.25 மணி நேரம். அப்போ நான் பஸ்ல இருந்து ஆட்டோ பிடிச்சு அந்த ஹாலுக்கு போய் சேரணும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம். அங்க போயிட்டு டீ காஃபி இதா குடிச்சிட்டு ஸ்டேஜுக்கு போகணும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம். அப்போ 5:30 மணிக்கு நான் போய் சேரேன். இதெல்லாம் கணக்கு போட்டு 3.25 மணி பஸ்ஸை நான் பிடிச்சால் கேரண்டியா ஈரோட்ல போய் நான் 5:30 மணிக்கு போய் சேருவேன்னு. என்கிட்டதான் டிக்கெட் இருக்கேன்னு நீங்க சொல்லலாம். டிக்கெட் வாங்கிட்டா அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பது கேரண்டி இல்லை.
அதிகாரம் எனக்கு அதனுடைய பலனில் அதிகாரம் கிடையாது. வருஷம் முழுக்க உழைச்சான். எனக்கு இருந்த ஒரு பையன் வருஷம் முழுக்க உழைச்சான். நல்லா படிப்பான், நல்ல மார்க் வாங்குவான். பரீட்சைக்கு 2 நாள் முன்னால கையில ஸ்ராம்பு ஏறி அது நகைச்சுத்தி மாதிரி நல்ல பெருசா வீங்கிண்டு வலது கையில பேனாவை பிடிக்க முடியாத நிலை. வருஷம் முழுக்க நேர்மையா படிச்சிருக்க, நேர்மையா. அவன் திருட்டுத்தனம் பண்ற ஆள் இல்லை, சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருக்கான். 12ஆம் கிளாஸ் அவ்வளவுதான் பரீட்சை எழுத முடியும். டாக்டர் ஆகக்கூடியவன் எம்பிபிஎஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும், கிடைக்கல. அடுத்த வருஷம் அவனால அந்த தீவிரத்துல திரும்ப படிப்புல ஈடுபட முடியல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டான், கொஞ்சம் அலுப்பு வந்துடுது, அவ்வளவுதான். பர்சன்டேஜ் குறைஞ்சது, மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்கல. இப்போ இந்த ஸ்லாம்பு ஏன் எடுத்து கையில? இன்னைக்கு நல்லா இருக்கான், அவன் வியாபாரம் பண்றான். இப்போ அவனுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு, 48 வயசு, 50 வயசு, நல்லா இருக்கான். கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு, பணம் இருக்கு, நல்ல பணம் இருக்கு. ஆனாலும் வருஷம் முழுக்க உழைத்தவனுக்கு அதனுடைய பலன் கிடைக்கணுமா வேண்டாமா? கிடைக்கணும் அப்படின்னு நாம சொன்னா அது இயற்கையுடைய நியதிக்கு எதிரானது. கிடைக்கணுங்கிறது கேரண்டி இல்லை. அறுவடை பண்றோம், விவசாயம் பண்றோம், தானியம் அல்ல கோதுமை அல்ல கடுகு விதை போட்டாச்சு, நிலத்தை சரி பண்ணியாச்சு, உழுது விதையை போட்டாச்சு, தண்ணி எல்லாம் வேலைக்கு பாய்ச்சி முளை வந்தாச்சு. முளையோட சேர்ந்து களையும் வருது, களையெல்லாம் பிடுங்கியாச்சு, கூலிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு, பயிர் ரெடியா நிக்கிறது. நாளைக்கு அறுக்கணும், நல்ல முதிர்ச்சியோட நிக்கிறது. நாளைக்கு அறுக்கணும் அப்படின்னு ரெடியா நிற்கும் போது அங்க அறுக்கக்கூடிய கூலிகள் வாழற அந்த ஏரியால பெரிய அடிதடி சண்டை நடந்து அடுத்த நாள் யாரும் கூலி வரல, கலவரம் நடந்து, அல்லது ராத்திரி ஆலாங்கட்டி மழை பெய்து எல்லா பயிரும் அப்படியே நாசமாயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, உதிர்ந்து. நல்ல பக்குவமா இருக்கு, உதிர்ந்து விழுந்துருக்கு. இல்ல ஜாதிக்கு சண்டை நடந்து அந்த எதிர் ஜாதி சார்ந்தவர்கள் எல்லாம் வயல்ல உள்ள புகுந்து எல்லாத்தையும் கனாபனான்னு அறுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல ராஜஸ்தான்ல இருந்து லட்சக்கணக்கான அந்த லோக்கஸ்ட், தமிழ்ல என்ன சொல்றோம், வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி. ஆமா, வெட்டுக்கிளி. ராஜஸ்தான்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கவே அப்படியே கருமேகம் மாதிரி வந்து நெல் வயல்ல உட்கார்ந்து 1/2 நிமிஷம் ஒவ்வொரு கடுகு தானியத்தையும், ஒவ்வொரு கோதுமை தானியத்தையும், ஒவ்வொன்றையும் ஒரு வெட்டுக்கிளி ஒரு தானியத்தை சாப்பிடும். அப்படியே எல்லாம் சேர்ந்து ஒரு கருமேகம் பறக்கிற மாதிரி நெல் அந்த வயல்ல இருந்து மேல போய் அடுத்த இலக்க நோக்கி. அது எந்த வயல்ல உட்காரும் சொல்ல முடியாது. பக்கத்து வயல் பாதுகாப்பு இருக்கும், நம்ம வயல் அழிஞ்சு போயிடும். பயிரெல்லாம் நாளைக்கு பண்ணலான்னு அப்படியே தலையில துண்டு போட்டு உட்கார்ந்து பலன் கிடைக்கவில்லை. துக்காராம் அப்படின்னு ஒரு சாது, மகாராஷ்டிரா, ஒரு பணக்கார பெரிய ஜமீன்தார். அவர் என்ன பண்றாரு, இந்த துக்காராம கூப்பிட்டு இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஆசை. அதனால இவர் பாட்டுக்கு விட்டல 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 டங்கு டங்கு விட்டல 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 அப்படின்னு எப்ப பார்த்தாலும் விட்டல பாட்டு பாடிட்டு உட்கார்ந்து. பாவம்,
துக்காராமுடைய மனைவிக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த மனைவி ஒரு தடவை ஜன்னல் வழியா இந்த துக்காராம பார்க்கிறா. கரும்பு, ஒரு கட்டு கரும்பு யாரோ கொடுத்திருக்கான் புண்ணியவான். கட்டு கரும்பு எடுத்துன்னு வந்துட்டு இருக்க. இவளுக்கு ஒரே சந்தோஷம். கணவன் கொஞ்சம் பொறுப்புள்ளவன் ஆயிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷப்படுறான். 2 குழந்தைங்க, 2 பையங்க அவரு. அவர் அங்கிருந்து வர்றாரு, வந்துட்டு இருக்காரு. கண் முன்னால நடக்கிறது, ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருக்கு. சில்லற பசங்க எல்லாம், ரோட்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஜெய ஜெய விட்டல அப்படிங்கிறாரு. உடனே ஹரி ஹரி விட்டல அப்படின்னு ஜெய ஜெய விட்டல சுத்தி பசங்க. உடனே இவரு ஹரி ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஹரி ஹரி விட்டல ஜெய ஜெய விட்டல ஹரி ஹரி விட்டல. ஒரு கையில கொடுத்துருந்தா 2 கையிலையும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த அம்மாவுக்கு பக்கு பக்கு பக்குன்னு கோபம் ஏறிட்டே போகுது. ரத்த கொதிக்க ஆரம்பிக்கிறது. கடைசியில வீட்டுக்கு வந்தா ஒரே ஒரு கரும்பு மிச்சம் இருக்கு. கட்டு கரும்பு, ஒரே ஒரு கரும்பு மிச்சம் இருக்கு. தன்னுடைய மனைவிக்கு அதை கொடுக்கிறார். அந்த அம்மா அந்த கரும்பாலே அவளை போட்டு அடிக்கிற கோபத்துல. அந்த கரும்பு 4 பீஸா உடைஞ்சு போடுது. பரவாயில்ல, விட்டலனுக்கு எவ்வளவு கருணை பாரு, நம்ம 4 உயிர் இருக்கோம்னு சொல்லிட்டு கரும்பை 4ஆ பழந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த துக்காராம்கிட்ட அந்த விவசாயி என்ன பண்ணாரு, என்னுடைய சோள என்ன சொல்றீங்க, காடு, சோளக்காடு, அதை பார்த்துக்கப்பா, நான் ஒரு 3 நாள் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லி, இவருக்கு ஏதாவது ஒரு 2 மூட்டை சோளம் கொடுக்கலாம், பாவம் ஏழையா இருக்காரு, வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டம் அப்படின்னு நினைச்சு சோளக்காடை பாதுகாக்க சொல்லி போறார். இவர் போய் உட்கார்ந்த சோளக்காட்டு. விட்டல 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 பாண்டுரங்க விட்டல பண்டரநாத விட்டல அப்படின்னு பாட்டு பாடிங்கே அவர் பாட்டு. பசு எல்லாம் கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தது, மனுஷன் உட்கார்ந்துருக்கான். அப்புறம் மெதுவா தைரியம் வந்தது. இவர் எழுந்து நின்று பாட ஆரம்பிச்சார். பசுவுக்கு நடுவுல எல்லாம் கூட்டமா பசுக்கள் உள்ள பூந்து சோளக்காட்டை முழுசா சாப்பிட்டு போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு அவர் வரார். துக்காராம போட்டு அடிச்சு விரட்டி அனுப்புற. என்னுடைய பயிரை நாசம் பண்ணிட்ட, நீ இப்படி மிதிச்சு வச்சிருக்கு, எல்லாத்தையும் சாப்பிட்டு வச்சிருக்கு. துக்காராம் அடிய வாங்கிட்டு அமைதியா வீட்டுக்கு வர. அவர் அன்னைக்கு சோளத்தை அறுக்க அந்த தோட்டத்துல 28-30 மூட்டை கிடைக்க வேண்டிய இடத்துல 120 மூட்டைக்கு மேல சோளம் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா வந்த சோளம் எல்லாம் இந்த துக்காராம் தெய்வீக மனுஷன், அவனுடைய தெய்வீகத்தினால வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80-90 மூட்டைய மாட்டு வண்டிகள்ல கட்டி வரிசையா மாட்டு வண்டிகள் துக்காராம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஒவ்வொன்றிலையும் 8-8, 10-10 மூட்டை, 9-10 மாட்டு வண்டி. அங்க வந்தா துக்காராம் இந்த மாட்டு வண்டி எல்லாம் அனுப்பிடுற. கடவுள் பாண்டுரங்கன் கொடுத்தது. அப்படி இருந்தா பாண்டுரங்கனுடைய எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துரு அப்படின்னு கிராமத்துல எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி அவர் தன் வீட்டுல இருந்து அந்த வண்டிய அனுப்பி வச்சிருக்காரு. பயிறு விளையும், பயிறு அறுவடையாகும், பயிறு நம்ம வீட்டுக்கு வரும், பயிறு விற்கப்படும், அதற்கான பணம் நமக்கு வந்து சேரும். கேரண்டி இருக்கா? இல்லை, அதிகாரம் கிடையாது. We exercise no right over the fruits of our action. நமக்கு
செயல்கள் மீது இருக்கிற அதிகாரம் அதனுடைய பலன்கள் மீது கிடையாது. செயல் புரியத்தான் அதிகாரம். இப்போ இந்த க்ஷணத்துல நான் செய்யக்கூடியதை செய்வதுதான் என் கையில இருக்கு. இந்த க்ஷணத்துல நாளைக்கு இது நடந்தால் அது நடந்தால் அது நடந்தால் இது சரியா இருந்தால் அது மாதிரி கோணலாகலைனால் அது நடக்கும். கடவுளே எனக்கு அது நடக்கணும். இத்தனை ஃபேக்டர்ஸ் நம்பி இருக்கு. எங்கோ இருக்கிற நெய்வேலியில ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா நான் போட்ட திட்டம் போயிடும். எங்கோ அமெரிக்கால பேங்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு, 200 பேங்க் முடிஞ்சு போச்சு. துபாயில நூற்றுக்கணக்கான இண்டஸ்ட்ரி மூடிட்டாங்க. எல்லாம் நஷ்டத்துல தலையில துணி போட்டு திரும்பி வந்தாங்க. நம்ம தேசத்துல போனவங்க எல்லாம் எங்கோ அமெரிக்கால யாரோ பண்ணின தவறு, ஆனா இங்க பாதிக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் சரியா இருந்தது அப்படின்னு சொன்னா ஆமா அப்படிதான். இந்த க்ஷணம் வரைக்கும் சரியா இருக்கு. அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியாது. அது என்ன நடக்கும், அதை நடக்க வைக்கக்கூடியவை பல ஃபேக்டர்ஸ். சூரியன், சந்திரன், காற்று, மேகம், மழை, பூமி, புழு, பூச்சி எல்லாம் சேர்ந்து அதை நடக்க வைக்கிறது. அந்த ஃபேக்டர்ஸ் மேல நமக்கு அதிகாரம் கிடையாது, கண்ட்ரோல் கிடையாது. அதனால இப்போ கரெக்ஷன் நல்லா எழுதிருக்கேனா. என்னுடைய பிஏ படிச்சேன் நான் 40 வயசுல. பிஏ அடிஷனல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 6 பேப்பர். ஃபர்ஸ்ட் இயருடைய 2 பேப்பர், செகண்ட் 2, தேர்டுடைய 2, 6 கொஸ்டின் இது பேப்பர் எழுதினேன். 6 பரீட்சை நல்லா தான் எழுதினேன். சும்மா படிச்சேன் பொழுதுபோக்கு. ஆனா எங்களுடைய அந்த ஆன்சர் பேப்பர் பண்டில் எங்கேயோ தொலைஞ்சு போச்சான். அந்த வருஷம் பிஏ உடைய ரிசல்ட்டே வரல. நான் கிளாஸுக்கெல்லாம் போய் ஃபீஸ் எல்லாம் கட்டி 40 வயசுல பிஏ பரீட்சை எழுது, ரிசல்ட்டே வரல. எங்கோ போறது, யாரோ கரெக்ஷன் பண்றார் வாத்தியார். அவருடைய மனைவியோட சண்டை போட்டுட்டு அந்த மனசோட இந்த பேப்பரை திருத்துறாரு. எல்லாத்தையும் கோபத்தோட அடிக்கிறாரு. எத்தனை தப்பு. பாவம் 70 மார்க் 75 மார்க் கிடைக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இவர் மனைவியோட போட்ட சண்டையினால 55 மார்க் தான் கிடைக்கும். நான் 60 மார்க் தான் கிடைக்கும். முதல்ல கரெக்ஷன் பண்ணிய பேப்பர் படு மோசமா எழுதியிருக்கான். பதில் ஹோப்லெஸ். சிம்பிள் கேள்விக்கு கூட பதில சரியா எழுதல. அப்ப அந்த ஸ்டூடெண்ட் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு அடுத்த பேப்பர் எடுத்தா சுமாரா எழுதியிருக்கான். ஆனா இவர் நிரப்பி மார்க்க போடுவார். ஏன்னா முதல் பேப்பருடைய தாக்கம் இன்னும் மனசுல இருக்கு. அதே போல எதிர்மாறா முதல் பேப்பர் ரொம்ப பிரைட்டா அழகான கையெழுத்து, பர்ஃபெக்டான பதில்கள். அதை படிச்சு இவருடைய மனசு அப்படியே பூர்ணமா இருக்கு, நிறைந்து இருக்கு. அடுத்த பேப்பர் நல்லாவே எழுதியிருக்கான், 75% வாங்கக்கூடிய அளவுக்கு எழுதியிருக்கான். ஆனா இவர் மனசுல அது இருக்கு முதல் பேப்பர். அதனால 2வது பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது நுணுக்கமா ஒவ்வொரு குறைக்கும் அவன் எவ்வளவு நல்லா எழுதிருந்தான், இவர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு மைனஸ் பண்ணி அவருடைய மார்க்கு நார்மலா கிடைக்கக்கூடிய மார்க்கை விட குறையும். எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு பாருங்க. தொலைஞ்சு போவது,
பண்டில் முழுக்க தொலைஞ்சு போகுது. யூனிவர்சிட்டியில தீப்பிடிச்சு பேப்பர் எல்லாம் எரிஞ்சு போகுது. தோராயமா ஒரு மார்க் எல்லாருக்கும் 60%, 58% போடுங்கடா அப்படின்னு போட்டு 90, 80% கிடைக்கக்கூடியதுக்கு 60% கிடைச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கா? நமக்கு அதிகாரம் இருக்கா? என்னை பொறுத்தவரை பரீட்சை எழுத மட்டும்தான் எனக்கு அதிகாரம் இருக்கு. ரிசல்ட் வரும், நல்லபடி வரும், அதெல்லாம் நிச்சயம் இல்லை. நம்ம உயிரோட இருப்போமா ரிசல்ட் வர வரைக்கும் தெரியாது. கொரோனா வரும்னு யார் எதிர்பார்த்தா? பாவம் பசங்கள்லாம் எப்படி சிக்கியிருக்கான் பாருங்க. பரீட்சை நடத்தலாமா வேண்டாமா, நடத்தலாமா வேண்டாமான்னு 4 மாசமா பசங்களை அப்படியே தொங்க வச்சு டென்ஷன்ல வச்சு திடீர்னு அறிவிச்சு வாங்கடா நாளைக்கு பசங்க பரீட்சை இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆல் பாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணி இல்ல ஆல் பாஸ் இல்ல பரீட்சை உண்டுன்னு சொல்லி ஒரு எப்படி கோமாளிகள் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. அறிவு கெட்டவங்க, உணர்ச்சி இல்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க அரசாங்க பதவிகள்ல. அது நம்ம கொரோனா பரீட்சையில பார்த்தோம். அதனால இது சைனால இருந்து இப்படி ஒரு நோய் வரும்னு யாராவது எதிர்பார்த்தோம்? எப்படி தலைகீழா புரட்டி போட்டு, ஆனா நல்லபடியே நடந்திருக்கு. அம்மா அப்பாவோட பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற காரணத்துல அம்மா அப்பாவோட நீண்ட காலம் சேர்ந்து வாழற பையங்க. இல்லைன்னா அமெரிக்கால, ஜெர்மனியில, ஆஸ்திரேலியால பையன் பாவம் இங்க வயசான அப்படி இருந்த காலம் மாறி எல்லாம் வீட்டுல இருக்காங்க பையங்கள்லாம். ஒரு பக்கம் நஷ்டம். பெங்களூர்ல இந்த பையங்களை நம்பி கட்டிய பிளாட் எல்லாம் காலியா இருக்கு, வித்து போல. அதனால பெங்களூர்ல அப்படி இருக்கு, நஷ்டமானது பில்டருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு லாபமாயிருக்கு. நிறைய பேர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தன் வீட்டுக்குள்ள, வெளியில வாங்க வேண்டாம் அப்படின்னு. கொத்தமல்லி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய் சிம்பிள் சின்ன சின்ன கிண்ணத்துல சட்டியில தன் வீட்டை சுத்தி ஜன்னல் எல்லாம் வச்சு வீட்டுக்கு தேவையான காய்கறி அப்படியெல்லாம் நிறைய வாழ்க்கையில நல்லபடியே நடந்திருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த கொரோனா நாம் எதிர்பார்க்காதது, நம்முடைய திட்டத்துல இல்லை. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு, நகையெல்லாம் வாங்கி வச்சு, கல்யாண செலவுக்கு 10-12 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில பார்த்தா 10 பேர் உங்க சைட்ல இருந்து 10 பேர் எங்க சைட்ல இருந்து வீட்டு மாடியில கல்யாணம். கல்யாண மண்டபத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. கேட்டரிங், அறுசுவை மன்னனுக்கு 6 லட்சம் ரூபாய் கேட்டரிங் மெனுவுக்கு. அப்படி எல்லாம் இருந்தது, எல்லாம் போச்சு. அப்படி ஒரு கல்யாணம் சமீபத்துல அவன் இந்த 12 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சத ஒரு பசு பாதுகாப்பு, பெண்களுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு டொனேஷனா கொடுத்துடுற 10-12 லட்சம் ரூபாய். நேற்று நான் ஒரு பெரியவரை சந்திக்க போறேன், அதோட நான் முடிக்கிறேன். இங்கிருந்து புதுக்கோட்டை, அங்கிருந்து காரைக்குடி, காரைக்குடியிலேருந்து இரும்ப நாடு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல பெரிய 400 ஏக்கர்ல ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரிக்கரையில ஒரு பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவில் ஒரு அர்ச்சகர், பட்டர், ஒரே ஒரு பட்டர், ஒரே ஒரு வீடு, சுத்தி காடு, ஒரே ஒரு வீடு. அந்த பட்டர் மட்டும். கோவிலுக்கு யாரும் வருதில்லை, அவருக்கு வருமானம் கிடையாது. கவர்மெண்ட் கோவில், ஆனா பணம் கிடைக்காது.
ஏதோ கோவிலுடைய நிலத்துல இருந்து நெல் வரும். ஒரு பசு வச்சிருக்காரு, பால் காய்கறி எல்லாம் போட்டு ஓரளவுக்கு அவர், நான் நேற்று அவர் வீட்டுல சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டியா அந்த அம்மா ரொம்ப நல்லா சமைச்சு ஆனந்தமா சாப்பாடு போட்டாங்க. அப்படி ஒரு பெரியவர் காட்டுல தனியா இருக்க, மக்கள் கூட்டம் இல்ல, பக்கத்து வீடு 1 கிலோமீட்டர் தள்ளி, 1.5 கிலோமீட்டர் தள்ளி, யாரும் இல்லை. இவங்க 2 பேர் தான், கணவன் மனைவி. பெருமாள் அந்த கோவில் 1200 வருஷம் பழைய கோவில். இவருக்கு அந்த பெருமாளை விடுறதுக்கு மனசு இல்லை. 5 தலைமுறையா பண்ணிட்டு இருக்கோம், அதனால நான் இதை விட்டுட்டு வரல. பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, MA இங்கிலீஷ் படிச்சிருக்காரு. வெளியில வேலை கிடைக்கும் விரும்பினா, ஆனா அவர் அங்கேயும் போல, அங்கேயே இருக்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவரை பார்த்து. ஏதோ நம்மால முடிந்த சில விஷயம் கொடுத்துட்டு வந்தோம். ஆனா அதெல்லாம் அவன் கொடுக்கிறான், பெருமாள் கொடுக்கிறான். மகாவிஷ்ணுவுடைய சுந்தரராஜ பெருமாள் உள்ள ஒரு பெரிய 8 அடி உயர மூர்த்தி அவர் உள்ள இருக்கார். ரொம்ப அருமையா இருந்தது. அமைதினா அவ்வளவு அமைதி, ஆனந்தமா இருக்க, டென்ஷன் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஆனந்தமா இருக்கு. நான் ரொம்ப அற்புதமா பாடுறேன், எக்ஸலண்டா பாடுறேன். நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல பாடகர் அவர். மட்டும் வெளியில மேடைக்கு வந்தா நல்லா சம்பாதிக்கலாம். ஆனா எதுவும் பத்தி கவலைப்படாம பெருமாளோட வாழ்ந்து தனியா தனியா. அது 2 பேர், கணவன் மனைவி மட்டும், பெருமாள், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சில மனுஷங்கள்லாம் இருக்காங்க. மற்ற எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் செய்ய வேண்டியதை மட்டும் செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்மண்யே வாதிகாரஸ்தே, கர்மத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. இங்க யாரும் கவனிக்கலையே, அதனால பூஜை பண்ணாம இருந்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போகாம இருந்துக்கலாம், நைவேத்தியம் பண்ணாம இருக்கலாம். அது மனசு அவருக்கு வரமாட்டேங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேற்று போயிட்டு வந்தது. நான் இந்த கிளாஸ் அதனால 7 மணி கிளாஸ்க்கு வருவேன். சரி, முடிப்போம். நீங்க இந்த சர்ச்சை நம்ம நாளைக்கு தொடருவோம். நீங்க உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நாளைக்கு கேளுங்க. இந்த டிஸ்கஷன் இது பத்தி ரொம்ப தெளிவு பண்ணிக்கணும். கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலே துர்வு மாதே சங்கோஸ்துவ கர்மணி. இதை நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். என்னெல்லாம் கேள்விகள் வருதோ எழுதி வச்சு, நாளைக்கு ஃபுல் டே நம்ம இந்த 1 மணி நேரம் இதையே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ முடிப்போம். நல்ல கொட்டுறது மழை, இடி இடிக்கிறது, கரெக்ட் போயிடும் நினைக்கிறேன். சரி, யோகேஷம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரியம் धर्मसंस्थापकं वीरं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं। जय श्री कृष्ण। नमस्कार मामा, नाले पापोम। हरे राम, जय राम, जय श्री कृष्ण। नाले पापोम मामा। हरि ओम। जय श्री मामा। हरि